காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த சைனீஸ் ட்ராமாக்கான நெக்ஸ்ட் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினி பசங்க எல்லாத்துக்குமே அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கா. ஏன்னா பசங்கள்லாம் கோவப்பட்டு அந்த தங்கச்சிக்காரி அடிப்பாங்கல்ல. ஸோ எதுக்கு இப்படிலாம் கோவப்படுறீங்க, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் அம்மா அப்பா பார்த்துக்குருவோம், இனிமேல் நீங்கள் அப்படிலாம் பண்ணக்கூடாது சரியான்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போதே ஹீரோக்கு கால் வருது. சரி நான் போய் கெஸ்ட்டெல்லாம் கவனிக்க வேண்டியதாக இருக்குது, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறேன். அப்போ அந்த குட்டி பாப்பா, அம்மா உங்களுக்கு தாகமாக இருக்கும், நான் வேணால் உங்களுக்கு ஜூஸ் எடுத்து வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுது. அப்போ அந்த பாப்பா ஜூஸ் எடுத்துகிட்டு வரும்போது இந்த தங்கச்சிக்காரி அந்த பாப்பாவை கடத்திட்டு போயிடுறா. ஸோ கடத்திட்டு போனதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு கால் பண்ணுறா. ஹீரோயின் ஃபோனை அட்டன் பண்ணதுமே, நீ இன்னும் போலீஸ் ஸ்டேஷன் போகலையா, எதுக்கு எனக்கு கால் பண்ணுறேன்ற மாதிரி கேட்க, ஓவராக பேசாதான், உன் பொண்ணு இப்போ என் கையில், ஒழுங்கு மரியாதையாக நான் சொல்கிறத கேளுன்ற மாதிரி சொன்னோன்னே ஹீரோயினையும் பதட்டமாக வெளியே வந்து பார்க்குறா. அந்த ஜூஸ் பாட்டில்லாம் உடஞ்சிருக்கு இல்லையா. ஸோ உடனே ஹீரோக்கு கால் பண்ணுறா. ஆனால் ஹீரோ எடுக்க மாட்டேன்றான். ஸோ வேறு வழி இல்லாமல் தங்கச்சிக்காரி கூப்பிட்ட இடத்துக்கு ஹீரோயினி போகிறா. அங்கே போய் பார்த்தா ரூம் ஃபுல்லாக சில்லுன்னு இருக்குது, லைக் ஃப்ரீசர் ரூம் மாதிரி. அங்கே அந்த குட்டி பாப்பாவும் இருக்குது. அதை பார்த்ததுமே ஹீரோயினி போய் அந்த பாப்பாவை எழுப்பி ட்ரை பண்ணிகிட்ருக்கா. ஸோ பின்னாடி தங்கச்சிக்காரி ஒரு இரும்பு ராடால் நம்ம ஹீரோயினை அடிக்கவும் ஹீரோயினால் சுத்தமாக முடியல. அவள் வந்து எதுக்கு எப்படிலாம் பண்ணுறன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது, நீ செத்தாதான் எனக்கு வந்து நிம்மதியாக இருக்கும், அப்போ தான் நான் ஹாப்பியாக இருப்பேன், நீ இங்கே கிடந்து சாவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை பூட்டி விட்டு போயிடுற. அந்த குட்டி பாப்பா வேறு, அம்மா எனக்கு ஒரு மாதிரி மயக்கமாக வருது அம்மா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஹீரோயினையும் ஹெல்ப்னு கத்தி பார்க்குறா. யாருமே அந்த இடத்துக்கு வந்த மாதிரி இல்லை. ஸோ வேறு வழி இல்லை, ஹீரோயினுக்குமே மயக்கம் வருது. இப்போ 2 பேருமே அந்த இடத்துல மயக்கம் மட்டும் வந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோயினை தேடி ஹீரோ வந்துட்டு இருக்கும்போது இந்த ரூமில் இருக்கிறத பார்த்ததுமே ஹீரோ வந்து அந்த டோரெல்லாம் உடச்சிட்டு உள்ளே வரான். உள்ளே வந்து 2 பேருமே கூட்டிகிட்டு போகிறான். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணதுக்கப்புறம் அங்கே டாக்டர் வந்து இவங்க 2 பேருக்கு எதுவும் இல்லை, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் போகிறோம், ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அங்கே இருந்தாங்கன்னா செத்துருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் இன்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஹீரோட அம்மா வந்துட்டு ஹீரோ கிட்ட, இங்கே பாரு இதெல்லாம் பண்ணது யாருன்னு கொஞ்சம் கண்டுபிடி, ஏன்னா அவங்க இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னா அடுத்து என்னென்னமோ பண்ணுவாங்க, ஸோ அவங்கள எப்படியாவது கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அம்மா சரிம்மா நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த செக்ரட்டரியை இன்ஃபார்ம் பண்ணுறேன் யார் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு கண்டுபிடின்னு. ஸோ யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா இப்போ ஸ்ட்ரெயிட்டாக அவங்களோட வீட்டுக்கு தான் போகிறான். இப்போ அவங்க 2 பேர் போயிட்டுருக்கும்போதே இந்த செக்ரட்டரி பையன் சின்ன வயசுலேருந்து ஹீரோயின் எவ்வளோ கஷ்டப்பட்டா அந்த தங்கச்சிக்காரியால், அண்ட் அவங்க அம்மா இறந்துட்டாங்க, எதனால் இறந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டே வரேன். ஸோ ஹீரோயின் இவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்காங்கன்னு தெரியும் போது ஹீரோக்கு இன்னுமே காண்டாக இருக்குது. ஸோ வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த தங்கச்சிக்காரி வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்ததுமே அம்மா கிட்டே எல்லாத்தையுமே சொல்கிறா. 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இனிமேல் அவள் தொல்லை கிடையாதுப்பா சாமி, முடிஞ்சிச்சு அவள் கதை, இப்போ கொஞ்ச நேரத்தில் செத்து கிடப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது அம்மா வந்துட்டு, சரி இந்த நல்ல விஷயத்த நம்ம கொண்டாடணும், உனக்கு என்ன சாப்பாடு வேணுன்ற மாதிரி கேட்டுட்டு சமைக்கலான்ட்டு போகிறாங்க. அப்போ ஹீரோவோட ஆளுங்க வந்துட்டு இவங்க 2 பேருமே பிடிச்சி லாக் பண்ணி உட்கார வைக்கிறாங்க. ஹீரோவுமே உள்ளே வரான். உள்ளே வந்ததுமே இந்த தங்கச்சிக்காரி அவனை பார்த்ததும், நீ சாதாரண டிரைவர் தானே, நீ இப்படிலாம் பண்ணுறேன்னு நான் கால் பண்ணி சொன்னேன்னா, ஐ மீன் போலீஸில் சொன்னேன்னா உனக்கு வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது, சரி கால் பண்ணி சொல்லுன்ற மாதிரி ஹீரோவும் சொல்லுவான். அப்போ வந்துட்டு இந்த செக்ரட்டரி பையன் சொல்லுவான், என்ன தைரியம் இருந்தால் எங்கள் பாஸவே நீ இப்படி பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த தங்கச்சிக்காரி அதெல்லாம் நம்ப மாட்டா. அவன் வந்து டிரைவர் தான், சும்மா அப்படி பணக்கார மாதிரி சீனை போடுறான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டுப்பா. அப்போ அந்த தங்கச்சிக்காரியோட அப்பா உள்ளே வருவார். உள்ளே வந்து பார்த்ததுமே தங்கச்சிக்காரியெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு எதுவும் தெரியாது. அப்போ வந்துட்டு, சார் நீங்கள் என்ன சார் இங்கே பண்ணுறீங்க, இவ தான் என் பொண்ணுன்னு சொல்லி நல்ல விதமாக இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அப்போ தான் ஹீரோ வந்து நடந்தது எல்லாத்தையுமே சொல்லுவான். ஸோ அவருக்கு வந்து கொஞ்சம் காண்டாகுது. ஐயோ எந்தெந்த பொண்ணு இப்படி பண்ணுதோ, சார் எனக்காக இவனுங்களை மன்னிச்சு விட்டுருங்க ப்ளீஸ், இனிமேல் இந்த மாதிரிலாம் நடக்காது, ஆக்சுவலாக நான் தான் ஹீரோயினோட அப்பா, நம்ம இப்போ வந்து ஒரே ஃபேமிலி ஆகிட்டோம், எங்களுக்காக விட்டுருங்களேன்ற மாதிரி சொல்லும்போது அப்போ ஹீரோ வந்துட்டு, ஓ இப்போ தான் அவள் உனக்கு பொண்ணுன்னு தெரியுதா, அவளை எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்க, இது எல்லாத்துக்குமே சேர்த்து நீங்கள் எல்லாருமே அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு ஆப்பிள் எடுக்கிறான். அதை அந்த தங்கச்சிக்காரியோட வாயில் வச்சுட்டு, நீ இன்னொரு தடவை என் ஒய்ஃப்க்கு வந்து பிரச்சனை ஏதாவது பண்ணன்னு வச்சுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்து சொருகுவான் அந்த ஆப்பிள்லேயே. அவ்வளோதான், இவளுக்கு வந்துட்டு உண்மையாகவே உயிர் நின்ற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. இப்போ வந்து ஹீரோ போகிறதுக்கு முன்னாடி இவங்களை வந்து ரொம்பவே டவுன் ஆக்கி விட்டு போயிடும். லைக் இவங்க ஃபினான்ஷியலாக ரொம்ப கஷ்டப்பட போகிற மாதிரி. இப்போ இந்த ஹீரோயினோட அப்பா வந்து இந்த 2-3 இடத்துல கடன் வாங்கியிருப்பார் போல். அவனுங்களாம் கரெக்டாக அந்த நேரம் பார்த்து கால் பண்ணி, நீ இன்னும் எனக்கு 2-3 நாளில் பணத்தை தந்துடணும், இல்லாட்டினா உனக்கு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. இப்போ வந்து அப்பா புலம்புறாரு, போச்சு தேவையில்லாமல் அவரை பகைச்சிக்கிட்டு இப்போ நம்ம தான் கஷ்டப்பட போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இப்போ இங்கே நடந்தது எல்லாத்தையுமே இந்த தங்கச்சிக்காரியால் ஏற்றுக்க முடியல. அவன் வந்துட்டு சொல்கிறான், நான் ஆல்ரெடி சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஸோ இனிமேல் என்னால் அந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் வாழ முடியாது. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஹீரோனி தான். அவளை மட்டும் எப்படியாவது நான் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோனி இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு தான் கிளம்பி போகிறா. இப்போ ஹாஸ்பிட்டல் போனதுமே ஹீரோயினை பார்த்து, உன்னால தான் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், என் குடும்பம் இப்போ டவுன் ஆனது காரணமும் நீ தான், ஒழுங்கு மரியாதையாக உன் ஹஸ்பண்ட்டை சொல்லி இதை எல்லாமே ஸ்டாப் பண்ண சொல்லு, இல்லாட்டினா உன்னை கொன்னுருவேன்றமா சொல்லிட்டு அவள் கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிக்கிறா. சரி இனிமே வந்து இவ்வளோ சும்மா விடக்கூடாது, இனி விட்டால் நம்மளை தான் ரொம்ப இது பண்ணுவான்னு சொல்லிட்டு ஹீரோயினி அவளை தள்ளி விட்டு அவளோட கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிக்கிறா. அவள் வந்து விடு விடுன்னு கத்தும்போது, நீ விட்டியா, உன்னால தான் என் பிள்ளைங்களும் நானும் ரொம்ப கஷ்டப்படுறோம், இனிமேல் உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கழுத்தை பிடிச்சி நெரிக்கும் போது, உன் பிள்ளைங்க சாகலை உயிரோட தான் இருக்காங்கன்ற மாதிரி ஒரு டயலாக்கை சொல்லிடுறா. அப்போ ஹீரோயின் வந்துட்டு, என்ன சொன்னேன், ஒழுங்கு மரியாதை என்னாச்சுன்னு சொல்லிட்டின்ற மாதிரி சொல்லும்போது, நீ என்னை விட்டால் தான் நான் சொல்லுவேன்ற மாதிரி சொன்னோன்னே ஹீரோயினுமே விட்டுறா. ஸோ அவள் வந்துட்டு சொல்கிறா, எனக்கு உன்னை பிடிக்கவே பிடிக்காது இல்லையா, ஸோ அதனால தான் நான் உன் பிள்ளைங்களை உங்ககிட்டேருந்து பிரிச்சிட்டேன், ஆனால் அவங்க இப்போ எங்கே இருக்காங்க, உயிரோடு தான் இருக்காங்களான்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து ஓடிடுறா. ஸோ ஓடி போனவ, இனிமேல் நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடாது, இந்த விஷயம் எப்படியும் ஹீரோவுக்கு தெரிஞ்சு போயிடும், ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளே ஏதாவது பண்ணியாகணும்னு சொல்லிட்டு இவன் ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணுறா. இப்போ அந்த தங்கச்சிக்காரி இப்போ கால் பண்ண பர்சன் கிட்ட போகிறா. அந்த பர்சன் வேறு யாருமே இல்லை, நம்ம ஹீரோவோட எக்ஸ் ஒய்ஃப் தான். இவன் நேம் ஜியா, நான் ஜியானே சொல்கிறேன். இவன் வந்துட்டு கேட்குறா, ஆமாம் எதுக்கு நீ இங்கே வந்த, அதை நமக்குள்ளே இருக்கிற கான்ட்ராக்ட்லாம் முடிஞ்சில்ல, ஸோ இனிமேல் நான் பார்க்க வரதான்னு சொல்லி தானே விட்டேன்ற மாதிரி கேட்கும்போது, இல்லைப்பா எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக ஹெல்ப் வேணும், நீ மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணு, நான் வந்து உனக்கு 100 மில்லியன் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அதெல்லாம் எனக்கு வேணாம், நீ ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து கிளம்புன்ற மாதிரி சொல்லும்போது, இவன் வந்து உடனே மிரட்ட ஆரம்பிக்கிறான். இங்கே பாரு, நீ மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னா நீ வந்து அந்த பிள்ளைங்களுக்கு ஒரிஜினல் அம்மான்னு சொல்லி வச்சுருக்க இல்லையா, அந்த உண்மையெல்லாம் சொல்லிவிட்டு இப்போ உன் கூட வச்சுருக்க அந்த கான்ட்ராக்டெல்லாம் பிரேக் பண்ணி விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, இவன் வந்துட்டு சொல்லுவா, நீ உயிரோடு இருந்தால் தானே நீ அந்த சீக்ரெட்லாம் வெளியே சொல்லுவ, உன்னை கொன்னுட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காட்ஸ் இவளை வந்து இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இவளோட கார்ட்ஸ் வந்து அந்த தங்கச்சிக்காரி எழுத்துட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோட சைடில் பார்த்தோம்னா அவன் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கான். அப்போ அந்த ஃப்ரெண்டுக்கார அங்கே வரான். அவன் வந்ததுமே, உன் ஒய்ஃபுக்கு என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டேன்டா, அவள் ஸ்கூல் படிக்கும்போது இந்த ஜியா பொண்ணு இருக்காளே, அதாவது உன் எக்ஸு, அவளுமே அதே ஸ்கூலில் தான் டிசைனிங் ஒர்க்குக்கு படிச்சுட்டு இருந்திருக்கா. ஸோ அப்படி ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, நம்ம ஹீரோயினி பண்ண டிசைன் எல்லாத்தையுமே இந்த ஜியா காப்பி பண்ணியிருக்கா. ஸோ அப்படி பண்ணவுமே இந்த ஹீரோயினி போயிட்டு ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணவும் அவங்க வந்து இந்த ஜியாவை பிடிச்சி திட்டியிருக்காங்க. ஸோ அதுக்கு பழி வாங்குற விதமாக தான் உன்னோட நேமை யூஸ் பண்ணி அவள் ஸ்கூலை விட்டு தூக்கியிருக்கா அப்படின்ற மாதிரி சொன்னேன். என்னது, இந்த ஜியா என்னோட நேமை யூஸ் பண்ணியிருக்காளா, அப்போ ஹீரோயினுக்கு நான் தான் இதெல்லாம் பண்ண மாதிரி இருக்கும்ல, எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதோ, ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து செக்ரட்டரிக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி ஜியா குடும்பத்தோட தொடர்பு வச்சுருக்கோம் இல்லையா, அதாவது ஃபினான்ஷியலாக அது எல்லாத்தையுமே பிரேக் பண்ணிடுங்க, ஒரு விதத்தில் கூட அவங்களுக்கும் நம்மளுக்கும் கனெக்டில் இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னேன். இவங்களும் வந்து ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ணாமல் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணி விட்டுறாங்க. இப்போ இந்த விஷயம் எல்லாமே இந்த ஜியா பொண்ணுக்குமே தெரிய வருது. அவள் ஏதோ மாஸ்டர் பிளான் போட்டுட்ருக்கா. இப்போ நம்ம ஹீரோயினியோட சைடில் பார்த்தோம்னா அவள் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கா. அப்போ அங்கே இன்னொரு பொண்ணு வருது. அந்த பொண்ணை பார்த்ததுமே, நீங்கள் தானே நான் அன்றைக்கி டெலிவரி பண்ணும்போது ஹெல்ப் பண்ண நர்ஸு, அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் குழந்தை பார்த்துக்கிட்டேன், நீங்கள் தானே எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவங்க நேமையுமே மென்ஷன் பண்ணுறா. ஓ நீங்களா, ஆமாம் உங்களுக்கு 5 பேபிஸ் பிறந்துச்சுல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஆமாங்க, ஆமாம் என்னோடய பேபிஸ் உயிரோடு இருந்துச்சா இல்லை இறந்துருச்சா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, இல்லையே உங்கள் பிள்ளைங்க எல்லாருமே ஹெல்த்தியாக தான் இருந்தாங்க, அவங்க சாகிறதுக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லவும்,
ஹீரோனிக்கு ஒன்றுமே புரியல. ஸோ அவள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறா. இப்போ ஹீரோனி அங்கே போனதுக்கப்புறம் ஒரு டாக்டரை பார்க்குறா. அந்த டாக்டர்கிட்ட போயிட்டு, நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே தான் குழந்தை பெற்றுக்கிட்டேன், அன்றைக்கி நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க. ஆனால் நர்ஸ் வந்து சொல்கிறாங்க என் பிள்ளைங்க உயிரோடு இருக்கிறாங்கன்னு. ஆனால் நீங்கள் செத்துட்டாங்கன்னு சொன்னீங்க இல்லையா, எனக்காக அந்த ஃபைலை மட்டும் செக் பண்ண முடியுமான்ற மாதிரி கேட்க, அதுக்கு இந்த டாக்டர் சொல்கிறாங்க, இல்லைம்மா அந்த நர்ஸ் சொல்கிறதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத. ஏன்னா அவங்களோட பிள்ளைங்க இறந்து போனனால இவங்க வந்து பேஷண்ட்டே இல்லாததெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதனாலே அவங்கள வேலையை விட்டு நிப்பாட்டிட்டோம். அவங்க சொன்னது எல்லாத்தையுமே நீ பெருசாக எடுத்துக்கிறாம இங்கேருந்து கிளம்புமா, உன் பிள்ளைங்க எல்லாருமே உண்மையாகவே இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோனிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஒரு ஹோப் இருந்துச்சு, இப்போ அதுவுமே இல்லை. என் பிள்ளைங்க உண்மையாகவே இறந்துட்டாங்களான்ட்டு இவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. ஸோ இதே ஹாஸ்பிட்டலில் தான் அந்த ஜியா பொண்ணு இருக்கா. அவள் தான் அந்த டாக்டர்கிட்ட காசை கொடுத்து இந்த மாதிரி ஹீரோனி வந்து கேட்டால் அவங்க பிள்ளைங்கலாம் இறந்துட்டதா சொல்லுன்ற மாதிரி சொல்லியிருக்கா. ஸோ அவங்களுமே அதுக்கேற்ற மாதிரி ஆக்ட் பண்ணி காசை வாங்கிக்கிறாங்க. வீட்டுக்கு போன ஹீரோயினி அவள் பிள்ளைங்களை நினச்சி ரொம்பவே அழுதுட்டுருக்குறா. ஸோ இவள் அழுகிறத பார்த்து அந்த 5 பிள்ளைங்க ஓடியாந்துட்டு, அம்மா ஏன் அழுகுறீங்க, இன்றைக்கி வேலை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சா, நான் வேணால் மசாஜ் பண்ணவா, அம்மா நான் வேணால் சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொண்டு வரட்டான்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைங்க எல்லாருமே ரொம்பவே அக்கறையாக கேட்குறாங்க. இதை பார்த்ததுமே ஹீரோனிக்கு மனசே மாறிடுது. எனக்கு தான் நீங்கள் இருக்கீங்களே அது போதும், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்க எல்லாத்தையுமே சேர்த்து ஹக் பண்ணிக்கிறா. இப்போ வீட்டுக்கு ஹீரோவுமே வரான். அவன் வந்ததுமே ஹீரோயினி வந்துட்டு, சரி இருங்க நான் போய் சமைச்சு கொண்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டு போகும்போது அவனோட கையை பிடிச்சிட்டு, ஆமாம் எதுக்கு அழுதுருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஏன் யாராவது புள்ளி பண்ணாங்களான்ற மாதிரி கேட்கும்போது, இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அப்போ ஹீரோ வந்துட்டு ஹீரோனிக்கு பிடிச்ச ஒரு கேக் வாங்கிட்டு வந்திருக்கான். அது ரொம்பவே பழைய ஷாப் போல். ஸோ எப்படிங்க உங்களுக்கு தெரியுன்ற மாதிரி கேட்கும்போது, நீ எதுக்கு வீசாட்டில் போய் எனக்கு இது வேணுன்ற மாதிரி போட்டு வச்சுருக்க, எதுனாலும் என்கிட்ட கீழே நான் வாங்கிட்டு வரேன்ற மாதிரி சொல்லும்போது இவன் வந்து ஒரு சில ஃப்ளாஷ்பேக்லாம் சொல்லிட்டுருக்கா. அவங்க அம்மா தான் இந்த மாதிரிலாம் வாங்கி தருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்கா. அப்போ ஹீரோ வந்துட்டு ஹீரோயினி கிட்ட, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுன்ற மாதிரி சொல்லும்போது, சரி என்னன்னு சொல்லுங்கன்ற மாதிரி கேட்குறா. அதுக்கு ஹீரோ கரெக்டாக சொல்ல வரும்போது அந்த பிள்ளைங்கள்லாம் ஓடி வந்துட்டு, அம்மா எங்களுக்கு பசிக்குதுமான்ற மாதிரி சொல்லவும், சரிங்க இதை பற்றி நம்ம நாளைக்கு பேசலாம், நான் இப்போ போய் சமைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் கிச்சனுக்கு போயிடுறா. ஹீரோவால் அதை சொல்ல முடியவே இல்லை, எப்போ தான் சொல்ல போகிறானோ. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஹீரோயினியை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினி அவள் ஆஃபீஸில் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஹீரோ பையன் கால் பண்ணி, நான் இந்த மாதிரி நைட்டு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், ஸோ நம்ம 2 பேரும் டின்னர் சாப்பிட போகலான்ற மாதிரி சொல்லவும் இவளும் சரிங்கன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறா. இப்போ அந்த இடத்துக்கு இந்த டீமோட டேரக்டர் வராங்க. அந்த டேரக்டர் வந்துட்டு, இந்த பாரு ஹீரோயினி, நம்மளுக்கு ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க, அவங்களுக்கு நீ தான் டிசைன் பண்ணி கொடுக்குறமா நெக்லஸை, ஸோ நீ தான் பார்த்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கஸ்டமர் யாருன்னு காட்டுறாங்க. பார்த்து இந்த ஜியா பொண்ணு. ஹீரோனிக்கு அவளை பார்த்தோன்னே செம்ம காண்டாகுது. இவங்களுக்குலாம் என்னால் பண்ணித்தர முடியாது, நீங்கள் வேறு யாரையாவது பார்த்துக்கோங்க, நான் இப்போ முக்கியமான விஷயமா வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து வெளியே போகிறா. இப்போ நம்ம ஹீரோயினி வெளியே வந்துட்டு இருக்கும்போது இந்த ஹீரோ பையன் கையில் பொக்கையோடு அங்கே நின்றுட்டுருக்கான். ஸோ அவனை பார்த்ததுமே என்னங்க இங்கே நிற்கிறீங்கன்ற மாதிரி கேட்கும்போது அந்த பொக்கையை ஹீரோயினிக்கிட்ட கொடுக்குறான். அது பார்க்க நல்லா ரோஸை வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கு. ஸோ அதை பார்த்ததுமே என்னங்க காஸ்ட்லியாக இருக்கும் போல, எதுக்கு இதெல்லாம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஐயோ இல்லைம்மா கீழே கார்டன்லேருந்து பிடுங்கி ரெடி பண்ணேன் இந்த அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்குறான். ஸோ அவளும் வேறு வழி இல்லாமல் வாங்கிக்கிறான். இவனுங்க 2 பேரும் பேசிக்கிட்டே அப்படியே அங்கேருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த ஹீரோ பையன் மேலே கையெல்லாம் போட்டு நடந்துட்டு இருக்கானா, பின்னாடி அந்த ஜியா பொண்ணு வரா. அவள் வந்துட்டு, என்னப்பா ஆளே மாறிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிடும்போது இவங்க 2 பேர் திரும்பி பார்க்குறாங்க. ஹீரோக்கு அவளை பார்த்ததுமே செம்ம ஷாக் ஆகிடுது. இவள் அப்புறம் இங்கே வந்தான்ற மாதிரி. அப்போ வந்து அவள் ஹீரோனிக்கிட்ட போயிட்டு, நான் உனக்கு யாருன்னு சொல்லவே இல்லைல்ல, நான் தான் ஹீரோவோட எக்ஸ் ஒய்ஃப் ஜியா அப்படின்ற சொல்லும்போது அந்த ஜியா பொண்ணு இருக்கா இல்லையா, அவள் வந்து ஹீரோ கிட்ட எதுவும் சொல்லணும்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு, சரி ஹீரோயினி நீ வீட்டுக்கு போ, எனக்கு மூடு சரியில்லை, நம்ம அப்புறமேட்டு பேசுவோன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் எதுவும் சொல்ல அவள் வாட்டுக்கு அமைதி அங்கேருந்து கிளம்பிடுறா. இப்போ இந்த ஜியா பொண்ணு ஹீரோவே ஃபாலோ பண்ணிவிட்டு அவனோட ஆஃபீஸ் கிட்டே வந்துடுறாங்க. ஸோ ஹீரோ சடனாக நிற்கும் போது இந்த பொண்ணு அப்படியே டக்குன்னு போயிட்டு அவனோட காலர் ஷர்ட்டில் கிஸ் பண்ணிடுது. அவளோட லிப்ஸ்டிக் வந்து அந்த ஷர்ட்டில் ஒட்டிக்குது. ஸோ அவன் வந்துட்டு திரும்பிட்டு, எதுக்கு நீ இங்கே வந்தன்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் நீ எதுக்கு என்னோட பார்ட்னர்ஷிப் எல்லாத்தையுமே உடச்சிட்ட, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம 2 பேர் தான் டிவோர்ஸ் பண்ணிட்டோம்ல, ஸோ எனக்கு அதை பற்றின எந்த கவலையும் கிடையாதுன்ற மாதிரி சொல்லும்போது, நீங்கள் இப்படிலாம் பேசுனீங்க, எனக்கு நீங்களும் என் பிள்ளைங்களும் மறுபடியும் வேணுன்ற மாதிரி கேட்கும்போது இவன் வந்து சொல்கிறான், அதெல்லாம் இல்லை, நம்ம டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ பிள்ளைங்களெல்லாம் ஒழுங்காகவே பார்த்துக்கிறல,
ஸோ அதனாலேயே நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. மறுபடியும் நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு, நீ ஏன் என்னை காசுக்காக தான் கல்யாணம் பண்ண, நிறைய பணக்காரங்க இருக்காங்க, வேணும்னா நான் அவங்கள வந்து உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், அவங்கள வேணால் கல்யாணம் பண்ணிக்கோன்ற மாதிரி சொல்லும்போது, ஏங்க இப்படி என்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறீங்க, நான் 10 வருஷமாக உங்களை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கேன், குழந்தையும் பெற்றிருக்கேன், அதனால தான் நான் வந்துட்டு மறுபடியும் அந்த லவ்வால் தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஹீரோ வந்து அதெல்லாம் நம்புகிற மாதிரி இல்லை. ஸோ அவன் வந்து ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிடுறான், எனக்கு உன் கூட சேர விருப்பம் இல்லை, தயவு செஞ்சு என்னை விட்டுருன்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து போயிடுறான். இவன் வந்து கொஞ்ச நாள் ஊருக்கு போயிருப்பா போல். இவன் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில பேர்த்தை கடன் வாங்கியிருப்பா போல். ஸோ அவங்களாம் கால் பண்ணிட்டு நீ இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு பணத்தை செட்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ செட்டில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு, சரி இப்போ நம்ம கஷ்டப்பட ஆரம்பிக்கிறோம், இப்போவே ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்ற மாதிரி இவளே அவளுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கிறா. இப்போ நம்ம ஹீரோயினியை பார்த்தோம்னா வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ என்னடா இன்னும் இந்த ஹீரோ பையனை காணோம், நைட்டு டின்னரும் ஆயிடுச்சு, வெளியே கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தான், ஒருவேளை அவ்வளோ கூட்டு போயிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கிறா. அப்போ இந்த குட்டி பசங்களாம் ஓடியாந்துட்டு, அம்மா அம்மா கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்காக ஒன்று கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு சில மாடல் ஃபோட்டோலாம் காட்டுறாங்க. அதை காமிச்சு, அம்மா உங்களுக்கு இந்த மாதிரி பாய்ஸ் தான் செட் ஆகும், அப்பாலாம் வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் கலாய்ச்சிட்டு இருக்கிறானுங்க. ஸோ அப்போ கரெக்டாக ஹீரோவுமே அங்கே வரும்போது, என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க, வயசுக்கு தகுந்த மாதிரியே பேச மாட்டிங்களா, அம்மா கிட்ட இப்படி தான் பேசுகிறதா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே விளையாட்டுக்கு அடிக்க போகிறான். பிள்ளைங்கள்லாம் அங்கேருந்து ஓடிடுறாங்க. ஸோ ஹீரோ வந்துட்டு, சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஹீரோயினி வந்துட்டு அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்ல அப்படின்றா. சரி இவ இப்படி தான் பேசுவான், நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே கட் பண்ணிட்டு இருக்கான் இன்னொரு காய்கறியை. ஸோ அப்போ ஹீரோயினி யதார்த்தமாக திரும்பும்போது ஹீரோவோட அந்த காலர் ஷர்ட்டில் அந்த ஸ்டெயினை பார்த்ததுமே ஹீரோயினிக்கு அப்படி நிறைய படம் ஓட ஆரம்பிச்சிருச்சு. இவங்க 2 பேருக்குள்ளே என்ன நடந்திருக்கும், ஏது நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே குழம்பி போய் மறுபடியும் வெஜிடபிள் கட் பண்ணும்போது அவளோட விரலையும் சேர்த்து கட் பண்ணிக்கிறா. ஸோ ஹீரோ வந்துட்டு அவளை கூட்டு போயிட்டு பெரிய பேண்டேஜ் மாதிரிலாம் போட்டு விட்டுட்ருக்கிறான். உடனே ஹீரோயினி கேட்குறா, இதுக்கு முன்னாடி நீ அந்த ஜியா பொண்ணுக்கெலாம் போட்டதே இல்லையா, எதுக்கடா அப்படி பண்ணுறன்ற மாதிரி கேட்கும்போது, அவள் கிச்சனுக்குள்ளேயே போனதில்லை, அப்புறம் எப்படி நான் அவளுக்கு இதெல்லாம் போட்டு பார்க்க முடியும், சரி விடு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோ, எனக்கு இப்படி தான் போட தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அப்போ ஹீரோயினி சரி உன் எக்ஸ் வந்தால அவள் என்ன சொன்னா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அவள் மறுபடியும் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், பிள்ளைங்க எல்லாத்தையும் அவகிட்ட கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனிக்கு செம்ம ஷாக் ஆகுது. நீ மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க போறியான்ற மாதிரி கேட்கும்போது, அது எப்படிப்பா எங்களுக்கு செட் ஆகலைன்னு தானே நாங்கள் டிவோர்ஸே பண்ணோம், நான் அவ்வளோ சீக்கிரமாலாம் சேர மாட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஹீரோனிக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. அப்போ ஹீரோ கேட்குறான், ஏன் ஹீரோயினி நாளைக்கு உனக்கு ஏதாவது வேலை இருக்கான்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் இந்த மாதத்துக்கான ஒரு ப்ராடக்டை ரிலீஸ் பண்ண போகிறாங்க, ஸோ அதுக்காக நான் தான் டிசைன்லாம் ரெடி பண்ணணும், நைட்டு ஃபுல்லாக உட்காந்து வேலை பார்த்தா தான் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அப்படியே நைட் ஆகுது. நம்ம ஹீரோயினி உட்காந்து வேலை பார்த்துட்ருக்கா, பசங்க எல்லாருமே உட்காந்து அம்மாவே பார்த்துட்ருக்காங்க. நாளைக்கு பசங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் மாதிரி இருக்குது. ஸோ அந்த ப்ரோக்ராமுக்கு கலந்துக்கிறதுக்காக தான் ஹீரோ வந்துட்டு நாளைக்கு எதுவும் பிளான் இருக்கான்ற மாதிரி ஹீரோயினி கிட்டே கேட்டிருப்பான். அவளுக்கு வந்து அதை பற்றி தெரியாதனால, இல்லைங்க நாளைக்கு எனக்கு வேலை இருக்குன்ற மாதிரி சொல்லிடுவா. ஸோ அதெல்லாம் பசங்கிட்ட சொல்லும் போது பசங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க, சரி அம்மா வேலை பார்க்குறாங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு. ஸோ இப்போ பசங்களாம் தூங்க போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவளுக்கு இந்த ஜியா கிட்டே இருந்து ஒரு மெசேஜ் வருது. என்னென்னு பார்த்தா, நான் எப்படியும் என் ஃபேமிலி கிட்டே ரிட்டர்ன் ஆயிடுவேன், நீ ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிரு, நாங்கள் தான் ஒரிஜினல் ஃபேமிலி அப்படின்ற மாதிரிலாம் மெசேஜ் போட்டிருக்கா. ஸோ ஹீரோயினிக்கு அதை பார்த்ததுமே கஷ்டமாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஹீரோயினி வேலை பார்த்துட்ருக்கா. அவள் கூட வேலை பார்க்குற ஒரு லேடி வந்து அவங்க பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவங்க பையனோட ஸ்கூலில் ஒரு ஆக்டிவிட்டி ப்ரோக்ராம் இருக்குது, அவங்களால போக முடியலன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க பையன்கிட்ட சாரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை கேட்கும்போது ஹீரோயினி என்னாச்சுன்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை என் பையன் ஸ்கூலில் இன்றைக்கி ப்ரோக்ராமு, எனக்கு வந்து ஹஸ்பண்ட் கிடையாது, ஸோ நான் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும், அதனால என்னால் போக முடியல, என் பையன் ரொம்பவே ஃபீல் பண்ணான்ற மாதிரி சொல்லும்போது அப்போ தான் ஹீரோயினிக்கு ஒரு செகண்ட் ஞாபகம் வருது, என் பிள்ளைங்களும் அதே ஸ்கூலில் தான் படிக்குதுங்க, அப்போ இன்றைக்கி அவங்களுக்கு ப்ரோக்ராமா, ஓ இதனால தான் நேற்று ஹீரோ கேட்டானா, இது தெரியாமல் நான் எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டேனேன்னு சொல்லிட்டு இவளோட டிசைன் எல்லாத்தையுமே நான் டேரக்டர்கிட்ட கொடுத்துட்டு, எனக்கு முக்கியமான எமர்ஜென்சி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வாங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாக பசங்களோட ஸ்கூலுக்கு தான் போகிறா. இவள் உள்ளே வரும்போது கரெக்டாக அந்த ஜியா பொண்ணுமே உள்ளே வரா. ஜியா பொண்ணு வந்து ஹீரோயினியை பார்த்து நக்கலாக சிரிக்கும் போது இவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுது. ஸோ அப்படியே அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்குது நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய், லவ் யூ.